எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1009ஆம் பக்கம். பழைய ஏற்பாடு 1009. அதில் 1வது வசனமும் 2வது வசனமும் நாம் வாசிப்போம். பிரதர் சந்தோ மாமாட்டம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்பான மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து போயிருந்தது. போதும். ஆண்டவர் இந்த எசேக்கியேல் ராஜாவை, தீர்க்கதரிசியை ஒரு எலும்புக்கள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்துட்டு போகிறார். அங்கே அந்த பள்ளத்தாக்கு நடுவில் அவரை நிறுத்தி அவைகளின் ஓரமாக அவைகள் நடுவே அவர் நடக்க பண்ணுறார். அப்பொழுது அவர் நடந்து போகிறார். நடந்து போய் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புக்கள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு எலும்புக்களின் பள்ளத்தாக்காக இருக்குது. நம்முடைய சரீரத்தில் 4 பாட்டாக இருக்குது. இந்த சரீரத்தில் 4 பாட்டாக இருக்குது. அது எப்படி சொல்லலாம்னா, எலும்பு, நரம்பு, சதை, தோல். இதில் எது வலிமையானதுன்னா எலும்பு தான் வலிமையானது. இதில் எது வலிமையானதுன்னா நம்முடைய சரீரத்தில் எலும்பு வலிமையானது. ஆனால் அந்த எலும்பில் என்ன இல்லைன்னா ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. அப்படி தான் இந்த பள்ளத்தாக்கில் அவர் பார்க்குறார். அங்கே எப்படி இருக்குன்னா மகா திரளாய் கிடந்தது. எலும்புக்கள் மகா திரளாக இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் அவைகளில் என்ன இல்லைன்னா ஜீவன், அது உலர்ந்து போனதாக இருக்குது. அது உயிர் இல்லை, சரீரம் இல்லை, சதை இல்லை, நரம்பு இல்லை, மாம்சமும் இல்லை, அதாவது தோலும் இல்லை. அப்படியாய் அது கிடக்கு. அது வலிமை நிறைந்ததாக இருந்தாலும் அதுக்கு என்னென்னா உயிர் நாடி இல்லை. அது ஒன்று மூடப்படவில்லை. அதனால் அது எப்படின்னா அது உலர்ந்து போயிருக்கு. இதுபோல் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் கூட நாம் ஒரு எலும்பு போல, எலும்பாக இருந்தாலும் அந்த பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன ஒரு மனுஷனாய், உலர்ந்து போன ஒரு மனுஷியாய், உலர்ந்து போன ஒரு குடும்பமாய், உலர்ந்து போன ஒரு சபையாய், உலர்ந்து போன நம்முடைய ஜீவியமாய் நம்ம இருக்கக்கூடும். இந்த பள்ளத்தாக்கை, இந்த எலும்புக்களை நம்மளை ஒப்பிட்டு அதை நமக்கு முன்பாக நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சூழ்நிலையை நிறுத்தி பார்க்கும்போது அது நாமளும் அப்படி இருக்கக்கூடும். நீங்கள் ஒரு உணர்ந்து போன இருதயத்தோடு அல்லது சோர்ந்து போன இருதயத்தோடு, உயிர் நாடி இல்லாதவர்களாய், ஜீவன் இல்லாதவர்களாய், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ சூழ்நிலையில் சோர்ந்து போனவர்களாக கூட இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் அவைகள் மத்தியில் தான் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நாம் கேட்ட துதியின் வேலையில் கேட்டது போல
ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்ட அந்த சபையாரிடத்துல தான் ஆண்டவர் உலாவி அவர் வைராக்கியமாக சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்ததாய் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம், நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை ஒரு உலர்ந்து போனதாய், ஜீவனற்றதாய், ஒரு அவாந்தரம் போல, ஒரு வனாந்தரம் போல இப்படி வறண்டு காட்சி அளிக்கக்கூடும். ஆனால் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடுமா? ஆண்டவரால் கூடுமா அப்படின்றால் அவரால் கூடும், அவரால் முடியும். இந்த எலும்புக்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசன முறை, இதுக்கு வார்த்தையை அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போல் எல்லாம் இருந்து உயிர் இல்லைன்னா அது என்ன? செத்ததுக்கு சமம். எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, சதை இருக்குது, தோலும் மூடி இருக்குது, ஆனால் அதில் உயிர் இல்லைன்னா அது செத்ததுக்கு சமம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லைன்னா நாம் உயிரோடு செத்தவர்கள், உயிரோடு செத்தவர்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம சரீரமாக நாம் இருக்கோம், ஆனால் நம்முடைய ஆவியிலேயோ நாம் செத்து போனவர்களாய், நாம் உயிர் மூச்சு இல்லாதவர்களாய் நாம் இருந்தால் அது உயிரோடு இருந்தும் செத்ததுக்கு அடையாளம். அந்த உலர்ந்து போன பள்ளத்தாக்கை போல நாம் இருக்கக்கூடும். ஒரு சபை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், வெளிப்படுத்தல தான் இருக்குது, நாம் அதை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-2, பக்கம் 336 பக்கம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ ஆண்டவர் சொல்கிறாங்க 1வது வசனத்தில், அந்த கடைசி பகுதியில், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அப்படின்னா உனக்கு உயிருங்கிற பேர் இருக்குது, ஆனால் உன்னுடைய ஆவியிலையோ நீ எப்படி இருக்கன்னா செத்துப்போன நிலைமையில் இருக்கிற. உன்னுடைய உயிர் உன்னிடத்தில் இல்லை, நீ உலர்ந்த ஒரு எலும்பு போல, அந்த பள்ளத்தாக்கை போல நீ இருக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை நம்ம ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டவரே, நான் அப்படி தான் இருக்கிறேனா? அல்லது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்கா? ஆண்டவரே, என்னை நீங்கள் உயிர்ப்பிக்கக்கூடும். ஆண்டவர் 2வது வசனத்தில் சொல்கிறார், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. செத்து போவதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை நீ ஸ்திரப்படுத்து, பலப்படுத்து, அதுக்கு உயிரை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். நாம் அநேக விஷயங்களில் நாம் சோர்ந்து போனவர்களாய், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செத்துப்போன நிலைமை, சோர்ந்து போன நிலைமை, இப்படி இருக்கும்போதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க ஆண்டவரே. நம்முடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அவர் உதவி செய்கிற அவராலே கூடும். அவர் வல்லமையுள்ளவர். நம்முடைய எல்லா நிலைமையும் மாற்ற அவராலே கூடும். உலர்ந்து போன எலும்புக்களை அவர் உயிரடை செய்ய அவராலே கூடும். ஆனால் அது எப்போ கூடும் என்றால், நம்முடைய தேவை உணர்ந்து, நம்முடைய நிலைமையை உணர்ந்து அவரிடத்தில் வரும்போது. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தீர்க்கதரிசியே
இந்த உலர்ந்த எலும்புக்கள் எல்லாம் யாருன்னா இஸ்ரவேலினுடைய ஜனங்கள். அவங்க இப்படி தான் உலர்ந்து போயிட்டாங்க, அவங்க சோர்ந்து போயிட்டாங்க, தன் வாழ்க்கையில் அவங்க பலனிழந்து இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தன் நிலைமையை அவங்க உணர்ந்து ஆண்டவரை நோக்கி அவங்க விண்ணப்பம் செய்தாங்க. அந்த எசேக்கியேல், மீண்டும் அந்த எசேக்கியேலை நான் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 37:11 வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட அவங்க எப்படி வராங்கன்னா, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புக்கள் இஸ்ரவேல் வம்சத்தார். அந்த உலர்ந்து போன எலும்புக்கள் யாருன்னா இஸ்ரவேல் வம்சத்தார், அவருடைய பிள்ளைங்க, அவருடைய குடும்பத்தார், தேவனை சார்ந்தவங்க. அவங்க எப்படி போயிட்டாங்கன்னா உலர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க இருக்கிற பிரச்சனையினால், அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையினால், அவர்களுக்கு இருக்கிற காரியங்களின் நிமித்தம் அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோர்ந்து போய் ஒரு உலர்ந்த இருதயத்தோடு, நம்முடைய ஆவியில் குளிர்ந்து போய் நாம் இருக்கக்கூடும். இப்படி நாம் இருக்கக்கூடும். இன்னும் சொல்லப்போனால் பிசாசனுடைய குற்றச்சாட்டு, பிசாசனுடைய மனுஷர்களுடைய இப்படி பிசாசனுடைய குற்றச்சாட்டு நிமித்தம் குட்டுயிராய் நாம் இருக்கக்கூடும். அப்படின்னா அந்த சமாரியன் கதையில் தான் நாம் வாசிக்கிறோம். அவன் குட்டுயிராய் அங்கே கிடந்தான், இரத்தத்தில் குட்டுயிராய் கிடந்தான். இதுபோல் நம்ம உயிரோடு இருந்தும் சாகிறதுக்கு ஏதுவாய் குட்டுயிராய் நாம் தவிக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நம்பிக்கை அற்று போயிற்று, அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து 12 ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கும் வரவும் பண்ணுவேன். அப்படின்னா அந்த பிரேத குழியிலிருந்து உங்களை நான் மீண்டும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் மரித்து போனதுக்கு ஏதுவாக இருக்கிற உங்களை நான் மீண்டும் உயிர்ப்பிப்பேன். எவ்வளோ ஒரு வாக்குத்தத்தமான வாழ்க்கை, எவ்வளோ ஒரு ஆண்டவருடைய உற்சாகப்படுத்து வாழ்க்கை, எவ்வளோ ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துகிறார், எவ்வளோ அந்த ஜனங்களை ஆண்டவர் உற்சாகம் மூட்டி தைரியப்படுத்தி, ஆண்டவரே நான் இப்படியாய் நான் உயிரடையின் ஆண்டவரே, இப்படியாய் ஆண்டவரே நான் என்னுடைய நிலைமையிலிருந்து நான் பலன் பெறும் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே அந்த நம்பிக்கை அற்ற நிலைமையிலிருந்து நான் நம்பிக்கை பெறும் ஆண்டவரே, நான் உயிரடையின் ஆண்டவரே. இப்படி சாவதற்கு ஏதுவாக இருந்த மனுஷர்கள் எப்படி சாகுறோன்னா, நம்ம அநேக காரியங்களில் நாம் ஜெபிப்போம்னு நினைப்போம், ஆனால் ஜெபிக்க மாட்டோம். அல்லது வேத வாசிக்கணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய மாட்டோம். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு ஏதுவான சம்பவங்கள். தேவ பக்தியாக வாழணும்னு பிரயாசப்படுவோம், ஆனால் வாழ்வதற்கோ நம்முடைய சூழல், நம்முடைய மாம்சம், நம்முடைய இருதயம் அது தேவனோடு ஒத்து போவதில்லை. இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவானது. இன்னும் சொல்லப்போனால், நம்ம அநேக புஸ்தகங்களை வாங்கி வீட்டில் பீரோவில் அலமாரியில் அழகாக வச்சுருப்போம், ஆனால் அதற்கு ஒரு 5 நிமிஷம் செலவிட்டு அதை படிப்பதற்கு நேரம் இல்லை. அல்லது தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை படிப்பதற்கு, அதை தியானிப்பதற்கு, அதற்காக நாம் உட்கார்ந்து காத்திருந்து வாசிப்பதற்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. தேவனோடு தனித்து இடைப்படுவதற்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, ஒரு மனுஷன் சாகருக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை. அவனுக்கு நேரமே இல்லை. அநேக புஸ்தகங்களை வாங்கி உங்கள் வீட்டில்
அலமாரியிலையும் பீரோவிலையும் அடுக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் அதை வாசிப்பதற்கோ, அதற்கு செலவிடுவதற்கோ, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவதற்கோ, ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுவதற்கோ, ஒருத்தரை விசாரிப்பதற்கோ, அல்லது தான் நிலைமையை ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கோ நேரம் இல்லை. மனுஷன் உணர்வதில்லை. இப்படிப்பட்டவங்க தான் யாருன்னா, அவங்க உயிரோடு இருந்தும் செத்தவங்களுக்கு அடையாளம். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போட்டாலும் செத்து போனதாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. நாம் அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் மீண்டும் உயிர் பெற்று தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளையும், தேவனுடைய தீர்க்க தரிசனங்களையும், தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு நாம் உயிரடைய வேண்டும். அந்த உலர்ந்து போன அந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன வேணும்னா, நரம்புகள் உருவாகணும், சதைகள் உருவாகணும், சதைகள் உருவாகணும். அடுத்தது, நான் தோளினால் மூடப்படணும். ஆண்டவரே, அந்த நரம்புங்கிற வாழ்க்கைக்கு எதுனா விசுவாசம், தேவனை கிட்டி சேர்வது, தேவனை நேசிப்பது, அந்த நரம்பு. அடுத்தது சதை என்பது என்னன்னா, அது சரீரமாகிய சபை குறிக்கிறது. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய், ஒரு சரீரத்தில் நாம் ஒரு அவயமாக இருக்கிறோம். நாம் ஒரு அவயம். இது ஒரு சரீரத்தில் இந்த கை என்னன்னா ஒரு அவயம். நீங்கள் சபையில் ஒரு கையா, ஒரு காலா, ஒரு கண்ணா, ஒரு மூக்கா, ஒரு நகமா, இப்படி கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சபையில் நம்ம ஒரு அவயங்களாய், ஒரு சரீரமாய், ஒரு மாம்சமாய் நாம் இணைக்கப்படணும். அடுத்தபடி, இந்த தோல் எதை குறிக்குதுன்னா, ஐக்கியத்தையும் அன்பையும், ஒருவருக்கொருவர் நேசிக்கக்கூடிய அன்பையும் ஐக்கியத்தையும் குறிக்குது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தர் நேசிக்கிறதும், அன்பு கூறுவதும், கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் வளர்வதையும் இதை குறிக்குது. இதுக்கு என்ன தேவைன்னா, நமக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையும் விசுவாசமும் தீர்க்க தரிசனமும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார் அந்த தீர்க்கதரிசி இடத்துல. அந்த உலர்ந்து போன எலும்பிடத்தில் நீ போய் என்ன செய்யணும்னா, அங்கே வாசிக்கிறோம். 3வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இங்கே வாசிக்கிறோம், உலர்ந்து போன எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்து போன மனுஷனே, உலர்ந்து போன தேவனுடைய பிள்ளைகளே, உணர்ந்து போன தேவனுடைய சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, நீங்கள் உயிர் அடைவதற்கு, நீங்கள் பலன் அடைவதற்கு, நீங்கள் சரீரமாய் கூட்டப்படுவதற்கு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு, நீங்கள் உயிர் மீட்சி அடைவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவரோடு இடைப்படுங்க. அவருடைய வசனத்தை கேளுங்கிறார். கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புக்களை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவி உங்கள் மீது பிரவேசிக்க பண்ணுவேன், உள்ளே போகும்படி செய்வேன், அப்போது நீங்கள் என்ன ஆகுவீங்கன்னா உயிரடைவீங்க அப்படிங்கிறார். நான் 6வது வசனம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். 7வது வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டன.
அங்கே ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது. உரைக்கப்பட்ட உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, தனித்தனியாக எலும்பாக இருந்ததெல்லாம் ஒன்று சேருது. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவருடைய அந்த இரைச்சலை, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை அது கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அங்கே கை எலும்பு, கால் எலும்பு, முதுகு எலும்பு, மண்டை எலும்பு, இப்படி எல்லா எலும்புக்களும் அப்படியே எலும்பு கூடா ஒரு சரீரமாக அப்படியே அந்த பாவனையோடு வந்து சேருது. இது போல் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை வேணும். இது போல் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம் உயிரடையும்படி, பலன் அடையும்படி, நம் தைரியம் அடையும்படி, நம்முடைய சூழ்நிலையில் யார் நமக்கு உதவி செய்யக்கூடும், நம் சோர்ந்து போயிருக்கிற நமக்கு யார் பலன் கொடுக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய உற்சாகமாக்கும் வார்த்தைகள் நாம் பலன் அடையும்படி. ஒரு சூழ்நிலையில் மத்தியில் நாம் கடந்து போகிறோம், நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம். யார் நமக்கு பலன் கொடுக்க முடியும்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்ய முடியும். இப்படி அது கேட்ட உடனே அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா ஒன்று சேர்ந்து, ஆச்சரியமாக இருக்குது, உலர்ந்து போன எலும்புக்கள் எல்லாம் ஒன்று சேருது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு. இன்றைக்கும் கூட நம்முடைய ஆவியில் ஆண்டவருடைய வார்த்தை படிக்கிறோம். படித்துட்டு நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைங்க மத்தியில், சகோதர சகோதரிகளிடத்தில் நமக்கு ஒரு மனதின் ஆவி, ஒன்னஸ், அந்த ஒரு மனதின் ஆவி. கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிதல், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிதல், பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிதல், இப்படி ஒருத்தருக்கொருத்தர் இணக்கமுள்ள ஆவியோடு, சேர்ந்த இருதயத்தோடு, ஒத்த ஆவியோடு, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறணும். இதுதான் நமக்கு வேணும். ஒருவருடைய உதவியை ஒருவர் பெற்று, ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கொருத்தர் அன்பை பகிர்ந்து கொண்டு, சிநேகத்தையும் அன்பையும் நம்ம என்ன செய்யணும்னா நாம் சேர்ந்து வாழும்படி அங்கே எல்லாம் சேர்க்கப்படுது. இப்படி தான் தேவன் செய்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ருசிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை கேட்டேன்னா நான் இணங்கி போயிடுவேன் ஆண்டவரே. உம்முடைய ஆவி எனக்குள்ளே வந்ததுன்னா நான் இணங்கி போயிடுவேன் ஆண்டவரே. நான் பிடிவாதமாக இருக்க மாட்டேன் ஆண்டவரே. கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, இன்னும் மற்ற சகோதரர்களோடு நான் எப்போதும் இணங்கி போயிருட்டேன் ஆண்டவரே. எனக்கு உம்முடைய ஆவினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இப்படி நம்முடைய ஆவியில் நாம் உணர்ந்து இப்படி அங்கே வாசிக்கிறோம். அவர்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில், 8வது வசனம், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவர்கள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறமும் தோலினால் மூடப்பட்டது, ஆனால் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. எப்படின்னா, மாம்சமும் எலும்பும் சேர்ந்துட்டு, நரம்பும் சேர்ந்துட்டு, மாம்சமும் சேர்ந்துட்டு, ஆனால் அதில் என்ன இல்லைன்னா ஆவி இல்லை. அப்போ அது எப்படி இருக்குன்னா, அது ஒரு நடப்பின மாதிரி இருக்குது. அதில் ஆவி இல்லைன்னா அது என்ன வேணால் நடப்பினம். சில நேரத்தில் அதை நம்ம ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, நம் செல்ஃபோன் வச்சுருக்கோம், சார்ஜர் இருக்குது, உபயோகமாகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது, பட்டனெல்லாம் ஒர்க் ஆகுது, நம்பர் போட்டாலும் எடுக்குது. ஆனால் அதில் காசு இல்லைன்னா கால் போகாது, ஒருத்தர் இடத்துல நம்ம பேச முடியாது. இதுபோல் நம்முடைய ஆவியில் ஆண்டவரே நான் இருக்கக்கூடும். ஆண்டவரே, ஒரு உயிர் மூச்சு இல்லாமல், எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, சதை இருக்குது, சரீரம் இருக்குது, ஆனால் ஆவி இல்லை என்றால் அந்த மனுஷன் அவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது மாதிரி நாம் இருக்கக்கூடும். ஆகையால் ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவி, உமது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பும் ஆண்டவரே. அந்த அப்போஸ்தலர் 2 நான் வாசிக்கிறோம். அந்த 2க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போயிடுவார், சிலுவையில் மரித்து அவர் பரத்துக்கு போயிடுவார். அவங்க எப்படி அந்த சிலுவையின் மரணத்திலிருந்தே சீசர்கள் பயந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒளிஞ்சிக்கிட்டாங்க, போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பயம்.
அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டாங்க. ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பாங்க, தேசத்தை ஆளுவாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இயேசுவையே சிலுவையில் அறைந்துட்டாங்க, இனிமே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஒளிஞ்சிட்டாங்க, காட்டி கொடுத்தாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சென்றதுக்கு அப்புறம் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் கூடியிருந்த இடத்துல அவர் அனுப்புகிறார். அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த மரித்து போன நிலைமையிலிருந்து அந்த சீசர்களுடைய கூட்டத்தில் அந்த 120 பேர் மத்தியில் என்ன நடக்குதுன்னா, ஒரு உயிர்மீச்சி உண்டாகிறது. அவங்க கூடியிருந்த இடம் அசைந்தது. அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அசைவை அவங்க பார்க்கவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பலனை அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை அவங்க பெற்றிருந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னா, யாருக்கும் பயப்படலை, தைரியமாக நின்னாங்க. அவங்க விசுவாசத்தில் ஆண்டவருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அவங்க தைரியமாக நின்னாங்க. அவங்க என்ன பெற்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றாங்க. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நான் பெற்று வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. அங்கே வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 4 நான் வாசிக்கிறோம். சிலரை பிடிச்சு சொன்னது நிமித்தம் சிலரை பிடிச்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. ஒரே ஒரு மனுஷி சொன்னது நிமித்தம் பேதுரு மறுதலித்தார். ஆனால் இப்போது ஆசாரியர்களுக்கு முன்னாக, அதிகாரிகளுக்கு முன்னாக, காய்பாவுக்கு முன்னாக அவர் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அறிவிக்கிறார். இது எங்கே அந்த பலன் கிடைத்ததுன்னா, பரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த வல்லமை, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய தேவ ஆவியானவர் அவருடைய இருதயத்தை நிரப்பினார். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் என்னுடைய பாவமாகிய அந்த எஜமானை, என் மாம்சத்தில் கிரியை செய்கிற அந்த கோபத்தை, அந்த எரிச்சலை, காம உணர்ச்சிகளை, அக்கிரம சிந்தையை, மேட்டுமையான எண்ணத்தை, இதையெல்லாம் நான் ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆவினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் ஒருபோதும் சண்டை போடக்கூடாது ஆண்டவரே, ஒருபோதும் யாரோடு நான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் ஏகமாக நான் நேசிக்கணும் இயேசுவே. நீர் மன்னித்ததைப் போல நானும் மன்னிக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தைப் போல என்னுடைய இருதயம் இருக்கணும் ஆண்டவரே. சமயத்துக்கேற்றபடி நான் சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே, அப்படியெல்லாம் நான் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. இதெல்லாம் உம்முடைய ஆவினாலே ஆகும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. சமயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும் ஆண்டவரே, நான் பலனில்லாதவனாய் திக்கற்று போயிடுறேன் ஆண்டவரே. அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. சமாதான குலைச்சல் குடும்பத்தில் ஏற்பட்டுருது ஆண்டவரே, நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. இதுக்கெல்லாம் என்னென்னா, உம்முடைய ஆவினால் எனக்கு உதவி செய்யுங்க. அந்த 4ஆம் அதிகாரத்தில் பேதுரு அவர் விசுவாசித்து சொல்கிறார். 5000 பேர், ஏறக்குறைய 5000 பேருக்கு அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பரிசுத்த ஆவினால் அவர் நிரப்பப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி 5000 பேரை நான் சந்திக்க வேணாம் ஆண்டவரே. நான் சந்திக்கிற அன்றாட வாழ்க்கையில் நான் பார்க்குற, நான் மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் உம்முடைய பலன் வேணும் ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு வேணும் ஆண்டவரே. இப்போ பொய் சொல்லும்படி நான் சோதிக்கப்படுறேன் ஆண்டவரே, நான் எந்த காரணத்துக்கு கொண்டு அதை செய்யக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே, நான் கண்களில் சோதிக்கப்படுறேன், வார்த்தையில் சோதிக்கப்படுறேன் ஆண்டவரே. உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்முடைய பலனை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவினால் நாம் நிரம்பி, ஆவினால் நாம் நிரப்பப்படும்போது நாம் பலன் அடைவோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆவினால் நிரப்பப்படுகிறது வாழ்க்கைக்கினுடைய அடையாளம் என்னென்னா, தேவனுடைய சீசர்களாய். நான் விசுவாசியாக மட்டும் இருக்கக்கூடாது, நான் வளர்ந்து இயேசுவின் சீசர்களாய், சீசிகளாய், இயேசுவை பின்பற்றக்கூடிய, தைரியமாய் அவருக்காக வாழக்கூடிய ஒரு வளர்ச்சியுள்ள வாழ்க்கைக்கு நாம் வந்துடணும். நம்ம எப்போவோ பெற்றோம் அந்த ரட்சிப்போடு நம்ம நின்றக்கூடாது. நாம் வளர்ந்து வந்து பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு ஒரு முதிர்ச்சியை, ஒரு பலனை, ஒரு ஆவியானவருடைய உந்துதலோடு நாம் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி தான் ஆவி இல்லாதிருந்தது நாம் வாசிக்கிறோம்.
9வது வசனத்தில், அப்பொழுது அவர் என்னை நோக்கி பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நாளிலும் எங்கிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மீது ஊது என்றார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர்கள் காலூன்றி, என்ன ஒரு ஆச்சரியம்! ஆண்டவரே, நானும் காலூன்றி ஆவியில், என் இருதயத்தில், என் விசுவாசத்தில், தைரியத்தில், உங்களை பின்பற்றுவதில் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நம் காலூன்றி நிற்கணும் ஆண்டவரே. நான் சோர்ந்து போன ஆவியோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு செத்து போன ஆவி எனக்கு வேணாம் ஆண்டவரே. நான் காலூன்றி நான் நிற்கணும் ஆண்டவரே. அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து. என்ன ஒரு ஆச்சரியம்! அவர்கள் உயிரடைந்து, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புத்துணரை உயிரடைந்து, வெள்ளன் அடைந்து, உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாய் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஒரு சேனை. இது எங்கே நடந்ததுன்னா, அந்த உலர்ந்து போன எலும்புக்கள் நிறைந்த பள்ளத்தாக்கில் இது நடந்தது. இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்கக்கூடும். ஆண்டவரை விசுவாசிக்கும்போது, ஆண்டவரை நம்பும்போது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவை உணர்ந்து போகும்போது, நாமளும் காலூன்றி மகா சேனையாய், கொஞ்சம் சேனையாக அல்ல, மகா சேனையாய், இயேசுவின் சேனையாய், சீசர்கள் என்னும் சேனையாய், தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த சேனையாய் நாம் சேர்ந்து தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். அப்போஸ் எபேசியர் 4 தான் ஒரு வசனம் இருக்குது, தூங்குற நீ விழித்தெழு. செத்துப்போன நீ, அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5:14. எபேசியர் 5:14. ஆதலால் நீ தூங்குற நீங்கும்போது நம்மை குறிக்கிறது. நீ, ஆண்டவரே, நான் தூங்கிக்கொண்டு உலர்ந்து போய் நான் தூங்கிக்கொண்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. மரித்தோரை விட்டு எழுந்திரு, சோர்வை விட்டு எழுந்திரு, உன் துக்கத்தை விட்டு நீ எழுந்திரு, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை விட்டு நீ எழுந்திரு. ஆண்டவர் சொன்னது மாதிரி நாம் அவ்விடத்துக்கு கடந்து செல்வோம். ஆண்டவர் சொல்வார் சீசர்களை பார்த்து, நாம் அவ்விடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். பிதாவின் சித்தத்தை செய்ய, பிதாவினுடைய விருப்பத்தின்படி நாம் அவ்விடத்துக்கு போவோம், வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, நீ அந்த மரித்தோரை விட்டு, அந்த பாவத்தை விட்டு, அந்த துக்கமான வாழ்க்கையை விட்டு, சோர்வை விட்டு நீ எழுந்திரு. கிறிஸ்து உன்னை எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சேனையாய் அவர்கள் எழும்பி நின்றார்கள். அதுபோல் ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறார்? நீ விட்டு எழுந்திரு, நீ நில்லு, நீ வைராக்கியமாக இரு, நீ சோர்ந்து போகாத. நம்முடைய ஆவியில் சோர்ந்து போயிடக்கூடும்.
ஏதோ ஒன்று நமக்கு நடக்காதது நிமித்தம், அல்லது ஏதோ ஒன்று நமக்கு நடந்தது நிமித்தம், ஏதோ நம்ம வாழ்க்கையில் சம்பவித்தது நிமித்தம் நாம் துக்கப்பட்டு சோர்ந்து போய் ஒரு மரித்த நிலையில் நாம் இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து நின்று, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஓ ஆண்டவரே, கிறிஸ்து என் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறார். ஆண்டவரே, அந்த மகிமையான வார்த்தை பிரகாசிப்பாருங்கிற ஒளிக்கு பவுல் சொல்கிறார் தன் வாழ்க்கையில். அதை அனுபவித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய சாயலாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி என் இருதயங்களில் பிரகாசித்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! அது சொல்கிறார், தேவனுடைய சாயல், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி என் இருதயத்தில் பிரகாசித்தது. இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்திலிருந்தும், இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லா வேஷத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கிற்று. ஆகையால் ஆண்டவர் அதுக்கு கீழே அவர் சொல்லும்போது சொல்லுவார், இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் இருக்கிற அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களில் தோன்ற பண்ணும் பொருட்டாக அவர் எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஓ, அதே போல தான், அந்த அவர் சொன்னது போல தான் இங்கேயும் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பிரகாசிப்பார். ஆண்டவரே, நான் என்னை முன்னிறுத்திக்க விரும்பல ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் உங்களை முன்னிறுத்த பார்க்குற ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற ஆண்டவரே. நீர் பெருகவும் நான் சிரிக்கிற ஆண்டவரே, நான் என்னை பின்னாடி கொண்டு போய்க்கிற ஆண்டவரே. என் முகத்தை, என் வார்த்தையை, என்னுடைய ஆற்றலை ஆண்டவரே நான் பின்னுக்கு இழுத்துக்கிற ஆண்டவரே. நீங்கள் எழும்பி பிரகாசிங்க ஆண்டவரே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிமையை, அந்த தேவனுடைய சாயலை, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை, சுவிசேஷம்ங்கிற தேவனுடைய வார்த்தை, இதை நாம் மகிமையாக எடுத்துக்கொள்ளும்போது அவர் நம்முடைய இருதயங்களில் பிரகாசிப்பார். இந்த எபேசியர் 5 நம்ம பார்த்தீங்கன்னா, 5:1 பார்த்தீங்கன்னா ஒரு பாவப்பட்டியலை சொல்லிக்கிட்டே வருவார். ஒரு பாவப்பட்டியலை சொல்வார். 5:3 பார்த்தீங்கன்னா ஒரு பாவப்பட்டியலை சொல்லிக்கிட்டே வருவார். 8 வரைக்கும் சொல்வார், நீங்கள் அவங்களுக்கு பங்காளியாக இருக்காதீங்கம்பார், நீங்கள் மோசம் போயிடாதீங்கம்பார், இன்னும் ராஜ்யத்துக்கு நீங்கள் அந்நியராக போயிடாதீங்க, அந்த ராஜ்யத்தை தவற விட்டுறாதீங்க அப்படிம்பார். இதையெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்வார், நீங்கள் அந்த கனியட்ட அந்தகார கிரிகளை நீங்கள் என்ன செய்யணும், கடிந்து கொள்ளுங்க, எதிர்த்து நில்லுங்க, பாவத்துக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. நீங்கள் ஒழிப்பு நிறத்தில் செய்யப்பட்ட அந்த கிரிகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அவலட்சணமாக இருக்கிறதே அவைகளை எல்லாம் நீங்கள் கடிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ தூங்குற நீ விழித்திரு. ஓ ஆண்டவரே, நானும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயமும் உன் வெளிச்சத்தை பெற விரும்புகிற ஆண்டவரே. என் ஆவியில், என் மாம்சத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஒளியை நான் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ள விரும்புகிற ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி, உம்முடைய வார்த்தையின் ஒளி, உம்முடைய ஜீவனின் ஒளி என் இருதயங்களில் பிரகாசிக்கிட்ட ஆண்டவரே. என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே, என்னை மறுரூபப்படுத்துருங்க ஆண்டவரே. நான் மரித்தவனாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஆழங்களை, அந்த அறிவிக்கட்டாத அந்த அன்பை, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை நான் காணும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போக வேண்டாம், நாம் கிறிஸ்துவை கிட்டி சேருவோம். நான் சொன்ன வசனம் அந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4வது வசனமும் 6வது வசனமும். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4வது வசனமும் 6வது வசனம். இதை பவுல் வாழ்க்கையில் அனுபவித்தார்.
இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தமது பிரகாசத்தை, தமது வல்லமையை, மகத்துவத்தை நம் வாழ்க்கையிலும் காணும்படி தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் வல்லமையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிறார். ஆமேன். தேவன் இந்த நாளிலும் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நானும் கூட நன்றி செலுத்துகிறேன். இந்த பூமியிலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தேவனுடைய இரக்கம் இந்த பூமியில் உண்டு. இந்த இரக்கம் இந்த பூமியில் இருக்கும்போதே நான் என்னை நான் சோதித்து பார்த்து என்னுடைய நிலைமை என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன்னா, என்னை நான் உணர்ந்து கொண்டேன்னா, தேவன் தேவனுடைய இரக்கத்தினாலும் தேவனுடைய கிருபையினாலும் நான் உயிரடைய முடியும். அதுதான் இந்த நாள்லேயும் நம்ம ஒருவரும் கேட்டோம். ஆனால் இதை நான் செய்ய தவறிட்டேன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்னா, தேவனுடைய இரக்கம் இல்லாத ஒரு இடம் இருக்குது, தேவன் கைவிடப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டோம்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் நரகம். அது தேவன் கைவிடப்பட்ட ஒரு இடம். அங்கே தேவனுடைய இரக்கமே இருக்காது. ஆனால் அந்த பூமியில் தேவனுடைய இரக்கம் உண்டு. தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது அதை நான் சீரியஸான முறையில் நான் அதை எடுத்துக்கொண்டேன்னா, அந்த இரக்கத்தின் நிமித்தம் நான் மறுபடியும் உயிரடைய முடியும். தேவனுடைய மகத்துவம் என்னன்னா, செத்துப்போன ஒருத்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். அது மாத்திரம் இல்லை, செத்து புதைக்கப்பட்டு சதை நரம்பு எல்லாம் போய் எலும்பும் போய் அது உலர்ந்து போய் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது கூட அந்த உலர்ந்த எலும்பை கூட மறுபடியுமாய் மாற்றி சதை, நரம்பு, இரத்தம், ஆவியை கொடுத்து புதுப்பிக்கவும் அவரால் முடியும். இந்த பூமியில் நான் வாழும் இந்த நாட்களிலே நான் இதை உணர்ந்து கொண்டேன்னா, உண்மையாலுமே தேவன் அந்த விசுவாசம் என்கிட்ட இருந்துச்சுன்னா, தேவன் பேசும்போது அதை கேட்டு நான் உணர்வடைந்தேன்னா, தேவன் அப்படியா என்னையும் உயிருள்ளவனாய் இந்த பூமியிலேயே மாற்றிவிட முடியும். அதுதான் நான் இந்த நாளில் உணர்த்தப்பட்டேன். தேவனுடைய வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசுவாசம்னா எப்படியாப்பட்ட விசுவாசம்னு ஒரு ரெண்டு சகோதரர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்களா இந்த வேதத்தை பற்றி. ஒருத்தர் விசுவாசம் உள்ள ஒரு சகோதரன், இன்னொரு சகோதரன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, விசுவாசி, ஆனால் அவ்வளோ விசுவாசம் இல்லை. எப்படின்னா, பைபிளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதில் யோனாவை பற்றி போட்டிருக்கு. யோனா மீனோட வயிற்றில் 3 நாள் உயிரோடு இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு ஒரு சகோதரன் இன்னொருத்தவர்கிட்ட சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஆமாம் பிரதர், இதை நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு யோனா மீனோட வயிற்றில் 3 நாள் இருந்தாருன்னு போட்டிருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். இது இல்லாமல் யோனாவோட வயிற்றில் இந்த மீன் 3 நாள் இருந்ததுன்னு போட்டிருந்தா கூட நான் விசுவாசிப்பேன் பிரதர், ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னாராம். இப்படிப்பட்ட விசுவாசம்தான் எனக்கு வேணும். இந்த வேதம் தேவன் அருளியது, தேவனுடைய ஆவியானவர் எழுதினது. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நான் விசுவாசிக்கும் போது உண்மையாலுமே நான் உயிரடைய முடியும். என்னுடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்பை போல இருந்த என்னை மாற்றியிருக்காரு. இப்போவும் என்னுடைய ஆவி தேவனுக்கு முன்பாக என்னுடைய நிலைமை பிரதர் இதில் வாசித்தது போல், வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தது போல், வெளிப்படுத்தின விசேஷம் 3:2 உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை அப்படின்ட்டு இருக்கு. என்னுடைய நிலைமை என்னங்கிறது மனுஷனுக்கு தெரியாது, என்னோட கூட இருக்க சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய நிர்வாணமும் என்னுடைய நிலைமையும் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்குது. அப்போ இப்போ இதில் அது அவ்வளோ நிறைவாக இல்லை உன்னோட கிரியை அப்படியெல்லாம்னு சொல்கிறாரு. அதனால் நீ மனம் திரும்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை நான் சீரியஸாக நான் எடுத்துக்கிறேன். என்னோடய நிலைமையை அறிந்தவர் தேவன் மட்டும்தான். என்னுடைய நிலைமை தேவனுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் நான் அந்த நாள்லேயும் நான் மனம் திரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவனாய் நான் மாற பிரயாசப்படுறேன். தேவன் அப்படியாக என்னுடைய உலர்ந்த எலும்பாய் என்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் உயிர் பெற்று அது பிறருக்கு பிரகாசத்தை கொடுக்குற ஒளியாய் தேவன் மாற்றுவார் என்று என்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறேன். ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் கேட்டோம் 3 சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது,
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயதுவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். இங்கே ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கிறாய். ஆனால் நீ செத்தவனாய் இருக்கிறாய். இந்த நாட்களில் கேட்ட வார்த்தை எனக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. உயிருள்ளவனுக்கும் செத்தவனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. உயிருள்ள மனுஷன் உணர்வுள்ளவனாக இருப்பான். அவனுக்கு மற்றவர்கள் பேசுகிறது புரியும். அவனுக்கு பசி இருக்கும். எல்லா காரியமும் நினைவுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் செத்த ஒரு மனுஷனுக்கு ஒன்றுமே இருக்காது. மரித்து போன மனுஷனை ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவன்கிட்ட காமிச்சா கூட அவனுக்கு உணர்வு இருக்காது. அவனை யாராவது திட்டினாலோ அடித்தாலோ பேசினாலோ ஒன்றுமே இருக்காது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். கேட்டோம், அவர் இசைக்கிய தீர்க்கதரிசி அனுப்பி, நீ அந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். எசேக்கியேல் 37, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் மேல் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து போயிற்று. அவரை என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நரம்புகள் உருவாகுது, சதைகள் உருவாகுது. அவர் காலூன்றி நடக்க பண்ணுகிறார். இப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உணர்வுள்ளவனா உயிருள்ளவனா இருந்தேன்னா, நான் ஆமாம் ஆண்டவரே, நான் உயிருள்ளவன்று பெயர் பெற்றிருக்கிறேன். ஆனால் நான் செத்தவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உணர்வில்லாதவனாக இருக்கிறேன். இந்த பேசுகிற வார்த்தைகள் யாருக்கோன்னு நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைவு கூர்ந்து நீ ஸ்திரப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று சாமுவேல் 2, அதாவது 2 சாமுவேல். இதை நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகனைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் ஒரு வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்யத்தக்க மனுஷன் மரணத்திற்கு பாத்திரான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் இந்த ஆட்டுக்குட்டிக்காக நாத்தானை
நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னமும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே நீ ஏத்தியனான உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனான உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அது வரைக்கும் இந்த தாவீதுக்கு ஒரு உணர்வும் இல்லை. அவன் நன்றாய் எல்லாம் சரியாகத்தான் நேர்த்தியாக தான் நடக்குது என்று சொல்லி அவன் ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதே தாவீது ஒரு சமயம் சவுலையினுடைய தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் கூட அவனுடைய மனதை அடித்து கொண்டிருந்தது. அவனுடைய ஆட்கள் சொல்லும் பொழுது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல் என் கைவியை போடுவது எப்படி என்று சொல்லி அவன் அவ்வளவாய் கடவுளுக்கு பயந்திருந்தான். ஆனால் இப்பொழுதோ உரியாவை கொன்று அவனுடைய மனைவியை அபகரித்து அது குறித்து ஒரு உணர்வு இல்லாதவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாத்தான் மேல் வந்து பேசும்பொழுதுதான் அவனுக்கு உணர்வு வந்தது. இப்படி தான் பெரியமானவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் நான் சரியாக தானே இருக்கிறேன், நான் அப்படி ஒன்றும் செய்யலையே போலியான்னு நாம் யோசிக்கலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நம்மை ஆழமாய் நம்மை கேட்டு பார்த்தால், நான் எதிலே தவறி இருக்கிறேன், ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்னிடத்தில் எப்படி இருந்தது, இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன், தேவனுக்கும் எனக்கும் உள்ள இடைவெளி எப்படி இருக்கிறது. கடந்த வாரத்தில் கேட்டோம், உங்கள் உதடுகளோ என்னை கனம் பண்ணுகிறது, உங்களுடைய இருதயமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறதுன்னு சொல்லி. நான் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறேனா, தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறேனா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பெரியமானவர்களே, யோவான் எழுதின யோவான் 2:1 பார்த்தோம்னா, அதாவது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனாலும் நான் என்னை தாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் கேட்டோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்திலிருந்து விளக்கு தண்டை எடுத்து போட்டுருவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால் நாம் சரியாகத்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்று நாம் ஒருபோதும் தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கடவன் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பலத்த கரம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. அதனால் நான் தப்பி வைத்திருக்கிறேன். ஒரு காலத்தில் நான் தேவையுள்ள பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை தேடினேன். இப்பொழுது நான் திருப்தி உள்ளவனாக இருக்கும் பொழுது என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது? நான் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள்னு இருக்குது. ஆனால் வரப்போகிற நாட்களில் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் உயிரோடு இருக்கிறேனா, நான் செத்தவனாக இருக்கிறேனா? அநேக சூழ்நிலைகளில் நான் பார்த்துருக்கிறேன். வேதம் சொல்கிறது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்னா அந்த மாம்சம் அவ்வளவு கேடு நிறைந்த ஒரு மாம்சம், இச்சிக்கக்கூடிய ஒரு மாம்சம், பெருமை நிறைந்த ஒரு மாம்சம். அந்த மாம்சத்தில் நான் குடியிருக்கிறேன். ஆண்டவரே, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார். நமக்கு தெரியாது நம்முடைய மாம்சம். நான் வரப்போன்ற நாட்களில் நான் பயப்படுகிறேன். நான் தொடர்ந்து கேட்டோம். அதாவது வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஒரு வீட்டில் நல்ல வீடு இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதனால் அந்த வீட்டில் கரண்ட் இல்லைன்னா என்ன இருக்கும்? கரண்டோட கனெக்ஷன் இல்லைன்னா அதனால் ஒரு பிரயோஜனமே இருக்காது. அதே போல் தேவனுடைய ஆவி என்னிடத்தில் இல்லாத பட்சத்தில் நான் செத்தவனாக தான் இருப்பேன். செத்த கிரியைகள் தான் என்னிடத்தில் இருக்கும். என்னிடத்தில் பாவம் மலிஞ்சிருக்கும். கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, கசப்பு, டிவி. எவ்வளோ சமயத்தில் நான் பார்ப்பேன். ஒரு சில மனுஷர்கள் நான் பார்க்கும்பொழுது நல்லா சபைக்கு வந்தவங்க, ஒரு நாள் பார்க்குறேன் மாலை போட்டிருக்காங்க.
எனக்கு அப்படியே ரொம்பவும் துக்கமாக இருந்தது. ஆண்டவரே, கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சில பேரை இது பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஒரு சாட்சி இல்லாத ஒரு காரியமாக இருக்கும்பொழுது நான் மிகவும் துக்கப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து பேசினார். ஆனால் மற்றவனை குற்றவாளியாக திருக்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக திருக்கிறவைகள் அவைகளை நீயே செய்கிறபடியால்னு இருக்குது. முதல்ல நான் என்னை பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே, நான் மற்றவர்களை பார்ப்பதற்கு முன்பாக நான் என்னை கழுவிக்கொள்ளட்டும். ஒருவன் ஆண்டவர் சொல்வார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்னு சொல்வார். நான் பாவத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லை பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு சிந்தையாவது இருக்கணும். கேட்டோம், ஆதியில் சினிமா படமே பார்க்காம இருந்தோம் எத்தனையோ வருடங்கள். ஆனால் இன்றைக்கி கையில் செல்லு வந்துருச்சு. இந்த செல்லை வைத்திருக்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் அதில் வருது. அப்போ அதில் அசுத்தமானதை தொடாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுகிறேன் யாருக்கும் தெரியாது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் அந்த தாவீது செய்த பாவம் அந்த தேசத்தில் வேணால் சரியாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எப்படிப்பட்டதாக இருந்தது? அது பொல்லாததாக இருந்தது. நாத்தான் வேலை அனுப்ப வேண்டியதாக இருந்தது. அப்படிதான் பெரியமானவர்களே, அநேக சூழ்நிலைகளில் நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருப்போம். விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை நாம் புசிக்கிறவர்களாக இருப்போம். நான் தனிப்பட்ட விதத்தில் நான் கடவுளுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது. வேதம் சொல்கிறது, ஒருவனும் பெருந்திண்டினாலும் லௌகிக கவலையினாலும் வெறியினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நாளில் அந்த நாள் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? பெருந்தீனி, லௌகிக கவலை, வெறி. என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது ஆண்டவரே? நம்மை நாமே தனிப்பட்ட விதத்தில் நாம் சோதித்து பார்ப்போம். யாரும் நம்மளை வந்து பார்க்க போகிறது கிடையாது, நியாயந்திருக்க போகிறது கிடையாது. ஆனால் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இந்த எபேசியரில் நான் கடைசியாக பிரதர் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமானது. அது மாத்திரம் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறிகொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், தெய்வ பயத்தோடு நாம் இருப்போமானால் பாவத்தை, நாம் அக்கிரமத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்னுடைய வாழ்க்கையில் நான் தீமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். என்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். நான் பாவத்தின் மேலே பாவம் சுமந்து எப்படி காலில் ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் ஏற்பட்டு ஆணி குத்தினா கூட சீழ்வடிஞ்சால் கூட தெரியாமல் இருக்குதோ, அதே போல் உணர்வில்லாதவர்களாய் போய்விடுவோம். அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நான் உணர்வடைகிறேன், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவத்தோடு நான் சல்லாபம் வைத்திருக்கக்கூடாது. நீர் எதை வெறுக்கிறீரோ அதை நான் வெறுக்கணும், எதை நேசிக்கிறீரோ அதை நேசிக்கணும். நான் ஒருபோதும் விளக்கப்பட்ட காரியங்களை நான் தொடக்கூடாது, அசுத்தமானதை தொடாதிருக்க எனக்கு உதவி செய்யும். பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பு. பிரதர் ஒரு ட்ரிப்பு பேசுனது எனக்கு திரும்ப அதான் ஞாபகம் வரும். பாவத்தை குறித்து ஒரு உணர்வு அடையும் பொழுது சொல்லுவாங்க, இந்த தரையில் உனக்கு 100 ரூபா பணம் தர்றேன், இந்த தரையை நக்குன்னு சொன்னால் யாராவது நக்குவாங்களா? நக்க மாட்டாங்க. அதே நான் வந்துட்டு 1000 ரூபா பணம் தர்றேன், டாய்லெட்டை போய் நக்குன்னு சொன்னால் யார் நக்குவா? அப்படி தான், யாரும் நக்க மாட்டாங்க. அதே போல் தான் நான் பாவம் செய்ய தூண்டப்படும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது எனக்கு நான் இப்போ டாய்லெட்டை போய் நக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துன்னு சொன்னால் நான் வெறுக்க மாட்டேன். நான் யோசித்து பார்த்தேன். அந்த தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே அவன் நிர்ணயம் பண்ணி கொண்டான். அவர் ஒரு நிர்ணயம் இருந்தது. அவன் நினச்சிருந்தா நல்ல சாப்பாடு அவன் சாப்பிட்ருக்கலாம், போயிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அவனோடு இருக்க மாட்டார். அவ்வளோ பெரிய ஒரு தேவனுடைய மனுஷனாய் அவன் எழும்பி பிரகாசித்திருக்க முடியாது. இன்றைக்கி தானியேலை நம்ம வாசித்திருக்க முடியாது. அப்போ அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான்.
அவன் ராஜாவின் போஜனத்தை அவன் வெறுத்தான். அவனுக்கு மாம்சம் இருந்தது, விரும்பியிருப்பான், அவன் வெறுத்தான். அதே போல் இன்றைக்கி யோசேப்பை பாருங்கள், யாருக்கும் தெரியாது. அவன் ஒத்து போயிருந்தால் அவன் எப்படியோ அவன் வாழ்ந்திருப்பான். ஆனால் இன்றைக்கி யோசேப்பினுடைய சரித்திரத்தை நாம் பார்த்துருக்க முடியாது. அவன் இவ்வளவு பெரிதான பாவத்தை என் தேவனுக்கு விரோதமாய் நான் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பாவத்தை பெரிதாய் பார்த்தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இடங்களில் நான் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை பின்பற்றுவர்களாக இருப்போமானால் நாம் இருக்கிற இடங்களில் தேவனுக்கு நாம் வெளிச்சமாக இருப்போம். இவ்விதமாய் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு இருக்குது. இப்போ உலகம் போகிற போக்கில் உலகம் பூரா போகுது, ஆற்று வெள்ளம் போல் விசாலமான வழியில். நான் அப்படி போகாதபடி தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ள அந்த பரிசுத்தாவினுடைய மெல்லிய சத்தத்துக்கு நான் கவனமாய் செவிசாய்க்காத பட்சத்தில், அவருடைய ஒத்தாசை இல்லாத பட்சத்தில் நான் எப்படி ஆகிடுவேன்? போய்டும், ஒன்றுமே இருக்காது. சவுளை விட்டு தேவனுடைய ஆவி நீங்கினார்னு இருக்குது. அவனை ஒரு பொல்லாத ஆவி ஆட்கொண்டிருந்தது. ஒன்று தேவன் என்னை ஆளணும், இல்லைன்னா பிசாசு தான் ஆளணும். அதனால் ஒன்று மரணம், ஒன்று ஜீவன். இப்போ கிறிஸ்துவனுடைய ஜீவன் என்கிட்ட இல்லாத பட்சத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் மரணம் சம்பவிக்கும். பிரியமகளே, வரப்போகிற நாட்களில் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை நான் ஆராய்ந்து பார்த்து அவரிடத்தில் மனம் திரும்ப கிட்டி சேர தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று என்னுடைய நம்பிக்கையை கேட்கிறேன். ஆமென். நாம் எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் வசனம். 2வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு மரித்த நிலைமை தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மரித்த நிலைமை. இந்த சரீரம் வேணால் இருக்கும், ஆனால் ஒரு உணர்வு இருக்காது, மனசாட்சியில் உணர்வு இருக்காது. கண் கண்டபடி பார்த்துட்டு ஒரு உணர்வு இருக்காது. காது வந்தபடியெல்லாம் கேட்டுட்டு ஒரு உணர்வு இருக்காது. அதே மாதிரி நாக்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு அது ஒரு உணர்வு இருக்காது. ஏன்னா மரித்து போன அந்த சரீரத்துக்கு ஒருபோது கூட உணர்வே இருக்காது. இப்படி தான் நம்ம எல்லாருமே ஆண்டவர் அறியாத நாட்களுக்கு முன்பதாக ஒரு மரித்தவர்களாய் தான் இந்த பூமியில் நாம் வாழ்ந்தோம். சரீரத்திலே இந்த சரீரம் இருக்கிறது, கண் காது இருக்குது, கை கால் ஆட்டம் இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சியானது, சுபாவமானது ஒரு மரித்த நிலைமை. இது எதை குறிக்குதுன்னா, தேவனே என் வாழ்க்கையில் ஒரு கிரியை நடப்பித்து எனக்குள்ள ஒரு உயிர்மீச்சை அவர் உண்டு பண்ணலைன்னா அது ஒரு மரித்த நிலைமையில தான் நாம் எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் அந்த நாட்களில் இது கண்ணால் பார்த்தது பாவம்னு யாரும் சொல்லலை, காதால் நீ கேட்டது பாவம்னு சொல்லலை, இது செஞ்சது பாவம்லாம் யாரும் சொல்லலை. ஏன்னா மரித்து போயிருந்தது. ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே வந்து அவர் கிரியை நடப்பிக்கும்போது மாத்திரம்தான், நீ பார்த்தது தப்பு, நீ பேசினது தப்பு, நீ கேட்டது தப்பு, இப்போ நீ யோசித்து கொண்டிருக்கிறாயே, யோசித்தது தப்பு. இதெல்லாம் எப்போன்னா, அந்த ஒரு உயிர்மீச்சி, அந்த உணர்வு எனக்குள்ளே எப்போ வர ஆரம்பிக்குதோ அப்பொழுது தான் என்னுடைய தவறெல்லாம் எனக்கு சுட்டி காமிக்கப்படுது. உணர்வு வரும்போது தான் எனக்கு சொரணை வர ஆரம்பிக்குது. அப்போது இந்த முழு உலகத்தில் மனுஷர்களும் நாமளும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தோடு ஒத்த விஷக்காரால் மரித்த நிலையில் தான் இருந்தோம். தேவனோ இரக்கம் வைத்து தன்னுடைய செல்ல மகனை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்து அந்த குமாரன் மூலமாய் இந்த பூமியிலே அவர் மூலமாய் எனக்கு அந்த ஜீவன் ரட்சிப்பு எனக்கு வர ஆரம்பித்தது. இன்னொரு காரியம் என்னென்னு சொன்னாக்கா, அதில் நம்ம படிப்படியாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வளர வேண்டியிருக்கிறது. படிப்படியாக வளர்ந்து குமாரனுடைய சாயல் கோப்பாய், குமாரனுடைய அந்த சுவாத்து ஒத்த ஒரு மனுஷனாய் நாம் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு குழந்தை இருக்குன்னா அது பிறந்திருக்கு ரைட்டு தான், ஆனால் அந்த குழந்தை வளரணுமே. அதுக்கு ஒவ்வொரு நாளும் சப்போர்ட் தேவையாச்சே. ஒவ்வொரு நாளும் அது இந்த பூமிக்குரிய ஆகாரங்கள், இந்த பூமிக்குரிய நல்ல ஆகாரத்தை அது பயிற்சி செய்து வளரணுமே அவன்.
அதே போல் தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கணும் ஒரு கிறிஸ்தவனுக்கு. அவர்கள் தான் வளர்ந்து 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 கிறிஸ்துவை போல ஒரு வளர்ச்சி அடைய முடியும். நாம் மறுபடியும் அந்த எசேக்கியேலின் புத்தகம் 36வது 37வது அதிகாரத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். இந்த எசேக்கியேலின் புஸ்தகத்துடைய காரியங்களை இந்த நாளில் நம்ம வாசித்தோம், கேட்டோம். மிகவும் நல்லது. நம்ம எல்லாருமே அநேக சமயங்களில் சோர்ந்து போகிறோம், அநேக சமயத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இளைத்து போகிறோம், உலர்ந்து எலும்புகளை போல் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, இது எந்த மாதிரியான நேரங்களில் எசேக்கியேல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாங்கனாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்தில், அதாவது பாபிலோனிய நாடுகளில், இன்னொன்று முழு உலகத்தில் இந்த ஜனங்கள் சிதறி அவங்களுடைய திராட்சை தோட்டம் போயிடுச்சு, அவங்களுடைய வயல் போயிடுச்சு, அவங்களுடைய வீடுகள் போயிடுச்சு. பொண்டாட்டி ஒரு தேசத்தில் ஒரு ராஜாவை பிடிச்சிட்டு போயிட்டான், புருஷன் ஒரு தேசத்தில் அடிமையாக போயிட்டான், மகள் ஒரு தேசத்துக்கு இங்கே போயிட்டா, மகன் ஒரு தேசத்துக்கு இங்கே போயிட்டான். தேசங்களே சின்ன பின்னமாகி, குடும்பங்கள் சின்ன பின்னமாகி, அவங்க நாடே அவங்களுக்கு இல்லை, வீடும் இல்லை, புருஷனையும் பார்க்க முடியாது, மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகள் உரண்ட போயிட்டான், மகள் உரண்ட போயிட்டா, நாடே வீடோ எல்லாமே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நம்பிக்கை இல்லாத நிலையில் தான் அவங்களுடைய நிலைமை. அந்த மாதிரியான சூழ்நிலை மத்தியிலே தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவங்க மத்தியில் கடைசியான தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறான். இந்த ஜனங்கள் ஏறத்தாழ அங்கே 400 வருஷங்களுக்கு மேலாக அவங்க ஏறத்தாழ 70 வருஷங்களாய் அவங்க தேசத்தை விட்டு, ஆடு மாடு தோட்டம் துறவு எல்லாம் விட்டு பரதேசியாய், ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒருவேளை கஞ்சி கூட இல்லாமல் அவங்க பயத்தோடும் கவலையோடும் திகிலோடும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு அடிமையாக இருந்து எகிப்திலிருந்து தேவன் அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் ரெண்டாவதாய் இவர்கள் என்ன செய்யணும்னா, இவங்க அக்கிரமத்தின் நிமித்தம், பெருமையின் நிமித்தம், மதிகேட்டின் நிமித்தம் இப்பொழுது மறுபடியும் இவர்கள் பாபிலோனிய தேசத்துக்கு அடிமையாக போய்விட்டார்கள். பாபிலோனிய தேசத்துக்கு மாத்திரமில்லை, முழு உலகங்களையும் இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு சின்ன பின்னமாக நம்பிக்கையற்றவளாக போயிட்டாங்க. அதுதான் எலும்புக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் தேவன் இரக்கம் வைத்து, தயவு வைத்து, அந்த ஜனங்கள் மேலே இரக்கம் வைத்து அவர் வாக்கு பண்ணுறார், நான் உங்களை மறுபடியும் கூட்டிகிட்டு வருவேன், நான் உங்களை ஒன்று சேர்ப்பேன், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், நீங்கள் ஒரே ஜாதியாக இருப்பீங்கங்கிற செய்தியெல்லாம் இந்த எசேக்கியேல் மூலமாக அந்த ஜனங்களுக்கு இந்த செய்தியை ஆண்டவர் சொல்கிறாங்க. இதை தான் இந்த தரிசனத்தை யார்கிட்ட, எசேக்கியேல்கிட்ட காமிக்கிறார். அங்கே ஒரு குடும்பம் இருக்குது, இங்கே ஒரு குடும்பம் இருக்குது, இங்கே ஒரு குடும்பம் இருக்குது, எலும்புகள் சிதறடிக்கப்பட்டிருக்கு. இந்த எலும்புலாம் ஒன்றாகுமா? ஏன் புத்தியும்படியும் அறிவும்படியும் ஒன்றாகாது. கிறிஸ்தவன்னு வரும்பொழுது, வேத புஸ்தகம்னு வரும்போது நம்முடைய புத்தியையும் அறிவையும் ஓரங்கட்டி மூட்டை கட்டி வச்சிடணும். விசுவாசம்தான் வேணும் நமக்கு. களங்கமற்ற விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை அப்படியே படிக்கணும். காரண யுத்தியை பயன்படுத்தக்கூடாது. காரண யுத்தி நம்மளை கெடுத்துரும். இந்த உலகம் காரண யுத்தியோடு இந்த உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, வாழ்ந்து கெட்டு போயிட்டுருக்கு. ஆனால் விசுவாசம் உடையவர்கள் ஒருவரும் கெட்டு போனதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இந்த உலகம் காரண யுத்தியினால் உலகம் கெட்டு நாசமாக போயிட்டுருக்கு. ஆனால் விசுவாசம் உடையவர்கள் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசம் உடையவர்கள் கீழ்ப்படிவார்கள். அவங்க ஏன் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, சிறு குழந்தைய போல் இருப்பாங்க. நீங்களும் நானும் இப்படி தான் எசேக்கியேல்கிட்ட ஒரு ஆண்டவர் சொல்கிறார், எலும்புகள் நிறைந்த இந்த பள்ளத்தாக்கில் அவன் நடுப்புற நிற்கிறார். அவர் கேட்குறார், சுற்றி நடக்க பண்ணி இந்த மகா வெட்டா வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்த அந்த எலும்புகள்லாம் எந்த சாரம்லாம் கிடையாது, எந்த உயிர்மூச்சும் கிடையாது.
அவெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒன்றாகுமா, உயிரடையுமா? ஏன் புத்தியும்படி அறியும்படி அடையாது. அதான் நான் அநேக சமயங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது ஏன் அறிவு இதை செய்யணும் எனக்கு ஒத்துக்கல ஆண்டவரே, ஏன் புத்தி இதை நடக்கும்னு ஒத்துக்கலை. நான் நேர்மையாக அப்படி தான் அநேக சமயத்தில் ஆண்டவர் சொல்லுவேன், எனக்கு இது நடக்கும்ங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பேதுரு சொல்கிறது போல், எனக்கு ராத்திரி பூரா போட்டு பார்த்தேன், களைப்பு மிஞ்சுது, பசி கில்லுது, மயக்கடிச்சு கீழே விழுந்துருவேன், இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன், அவ்வளோ. தேவனுடைய வார்த்தைக்கு மேலே நம்பிக்கை வைக்கணும். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கையாக இருங்க. உங்கள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், உலர்ந்த எலும்புகளை பார்க்க வேண்டாம். அது கண்டிப்பாக ஏன் புத்திக்கு உயிரடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? நடக்காது. இங்கே அழகாக அவர் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நேர்மையாக சொல்லிட்டார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை சொல்லு. வார்த்தையை சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார், இந்த எலும்புகள் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என்னுடைய ஆவியை அனுப்புவேன், அப்போ அது உயிரடையும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பூமியில் வாழுகிற நாட்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் பரிசுத்தானுடைய வல்லமையும் இந்த பூமியை விட்டு போகிற நாள் வரைக்கும் நான் தேடணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த ஆவியால் நான் நிரப்பப்படணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம், 10 வருஷம் சபையில் இருக்கலாம், 30 வருஷம் சபையில் இருக்கலாம், நீ எத்தனையோ வேத வார்த்தையில் அறிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் எதை குறிக்கிறோன்னு சொன்னாக்கா, ஒரு எலும்பு, ஒரு சதை, ஒரு நரம்பு ஒரு சரியாக காணப்படுது, ஆனால் உயிர் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் உயிரடைய வேணும். அந்த உயிரடைய போனது தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்குது. அது பரிசுத்தாவினுடைய வல்லமையில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். நிறைய காரியங்களெல்லாம் இப்போ நம்ம அதை கேட்டோம். இந்த நான் சுருக்கமாக சொல்கிற காரியம் என்னன்னாக்கா, இந்த எலும்பு கூடு உயிரடையுமா? கண்டிப்பாக இல்லை. தேவனுடைய வார்த்தையெல்லாம் உயிரடையும். நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் இந்த பிரச்சனை நடக்குமா? ஏன் புத்தியும்படி நடக்காது, நம்ம வார்த்தையின்படி நடக்கும். இதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். இன்னும் அதே பக்கத்தில் எசேக்கியேலின் புஸ்தகத்தில் அதே பக்கத்தில் 36வது அதிகாரத்தில் 36வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் இப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை செய்வேன். போதும். இந்த தேசம் இனிமேலுக்கு உருப்படாது, இந்த ஜனங்க கெட்டு போயிட்டாங்க, இனிமேலுக்கு இந்த ஜனங்களாம் திரும்பலாம் இங்கே வரமாட்டாங்கன்னு அங்கே இருக்க ஜனங்கள் சொல்கிறாங்க. இவங்க இருக்கிற அந்த இஸ்ரேல் தேசத்தில் அந்நிய ஜாதிகள் தான் குடியிருக்கிறாங்க. அந்நிய ஜாதிகள் விக்கிரகங்களை அங்கே வைத்து அவர்கள் விக்கிரகத்தை பணிந்து ஆராதித்து கொண்டு அவர்கள் தங்கள் தேசத்தை சொந்தமாய் உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உங்களை கொண்டு வருவேன், நான் இங்கே குடியிருக்க பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, அந்த வசனத்தோட அடிப்பகுதி என்ன சொன்னார், நான் இதை சொன்னேன், இதை நான் செய்வேன். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் தான் சொல்கிறார், நான் சொன்னேன், உன் வாழ்க்கையில் செய்வேன். அதை சிறு குழந்தை போல் விசுவாசிக்கணும். என்னை போல் நான் மாற்றுவேன், என்னுடைய சுபாவத்தை உனக்கு கொடுப்பேன், என்னுடைய சிந்தையை உனக்கு கொடுப்பேன். நீ பயப்படாத, கவலைப்படாத, சூழ்நிலை கண்டு நீ ஒரு அஞ்சாத, பயப்படாத. நீ என்ன, நான் சொன்னேன், செய்வேன். ஆனால் இதை செய்கிறதுக்கு நீ ஒன்று செய்யணும்.
இதை நான் செய்கிறதுக்கு நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? அந்த வசனத்துடைய 37வது வசனம் வாசிங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறதைப் போல் அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். நான் சொன்னேன் செய்வேன். ஆனால் இதை செய்யறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? உனக்கு ஆசை இருக்கா? அவன் வாழ்க்கையில் பாவத்தை விடுறதுக்கு உனக்கு ஆசை இருக்கா? அக்கிரமத்தை விடுறதுக்கு உனக்கு மனசு இருக்கா? அதுதான் ஆண்டவர் கேட்குறார். அக்கிரமத்தை விடுறதுக்கு உனக்கு ஆசை இருக்கா? பாவத்தை விட்டுறதுக்கு ஆசை இருக்கா? இதுதான் ஆண்டவர் கேட்குறார். அப்படி உனக்கு ஆசையும் விருப்பமும் இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, நான் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வேன். நான் பண்ணுவேன். நான் இதை உன் வாழ்க்கையில் அதிசயத்தை விளங்க பண்ணுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலர்ந்து போன எலும்புகளோ நம்பிக்கையற்ற வாழ்க்கையோ அல்ல. இல்லை ஆபிரகாம், சாராள், அவங்களோட நிலைமை என்ன? அவர் ஏறத்தாழ 100 வயது ஆக போகுது. இந்த அம்மாவுக்கு 90 வயது ஆக போகுது. புத்தியும்படி அறிவும்படி ஏதாவது அங்கே நடக்குமா? கர்ப்பம் செத்துருச்சு, அவரும் வயசான ஐயா, குழந்தை உருவாகமா? நடக்காது. ஆனால் ஒன்று என்னென்னா, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பணும். தேவனுடைய வார்த்தைக்கு பின்னாடி அவருடைய ஆவியானுடைய வல்லம் இருக்கிறது. அதனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை சப்போர்ட் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம உதவி செய்கிறவராக இருக்கார். ஆகையினால் நான் வாழும் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடப்பீங்க. எபேசியில் தான் வாசிக்கிறோம், ஆவியினால் நிறைந்து நிறைய காரியங்களை சொல்லிவிட்டு அந்த 5:18 அந்த வசனத்தை திரும்பவும் நான் வாசிக்க விரும்புகிறோம். திருப்புவோம். வாசித்த அந்த பகுதி எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5:18 வாசிங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஆவியினால் நிறைந்து. நான் எப்போவோ ஒரு தடவை இல்லை, எப்பொழுதும் ஆவியால் நிறைந்து, எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் நிறைந்து. அங்கே அறக்குறையில் இல்லை, காலோ முக்கால் இல்லை, நிறைந்து அபிஷேகத்தால் நிறைந்து நான் வாழும் நாட்களில் பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் ஒரு நிறைவை தாங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு தாங்க சொல்லும்போது அங்கே பார்க்குறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் கூடும். பெரிய பர்வதமே, சொர்பாவேலுக்கு முன்பாக பிரச்சனை எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் இந்த உலகத்தில், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அதெல்லாம் சமபூமியாகும், ஒன்று நாள் போய்விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்த கடைசி நாட்களில் நாம் இருதயத்தை தேவன் முன்பாய் திருப்பி நம்முடைய புத்தியை காரண யுத்தியெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைத்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் மகாபெரிதான சேனையாக எழும்பி நாங்கள் ஒரு ஐக்கியத்தை நாட விரும்புகிறோம். ஆண்டவரே, ஒரு கை மட்டும், இந்த கை, இந்த சரீரத்தில் கை மட்டும் தனியாக போய் இப்படி போயிட்டு இப்படி ஒரு ரவுண்டு இப்படி வந்துச்சுங்களேன், இந்த கையை யாராட்டையும் ஐக்கியப்பட முடியுமா? பயந்து நடுங்கி ஓடி வந்துடும். என்னடா கை ஒன்று வந்துக்கிட்டு இருக்கேன்னு. அதேமாதிரி இந்த தலை மட்டும் அப்படி போயிட்டு வர்றதுன்னு வச்சுக்கலாம், யாராவது இந்த தலைகிட்ட பேசுவாங்களா? அல்லது இந்த எலும்பு கூடு மட்டும் இப்படி போயிட்டு வந்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன், அந்த எலும்பு கூடுகிட்ட யாராச்சும் ஐக்கியப்பட முடியுமா? பயந்துட்டு ஓடிடுவாங்க. முழு சரீரம் வேணும், அதுக்கு ஒரு உயிர் வேணும். இதே போல் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை ஒவ்வொரு நாளும் தேடணும், தேவையை உணரணும். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க. தாகம் உள்ளவனுக்கு மாத்திரம்தான் தரப்படும், தாகம் உள்ளவனுக்கு மாத்திரம்தான். வேதாகமத்தினுடைய முதல் பக்கத்தில் ஆவியானவர் குறித்து ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு வாசிக்கிறோம். ஆவியானவர் அப்படியே பேசுவார். இயேசு கிறிஸ்து பூமியில் உலகத்தொட்டு போகும்போது சொல்லுவார், நான் போவேன், அவர் வருவார், அவர் உங்களை தேற்றுவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்திய விஷயம் கடைசி புத்தகத்தில் சொல்லுவோம், தாகமுள்ளவன் எவனோ அவன் இலவசமாய் தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன். இயேசுவான் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரும் அதுதான் சொல்லுவார்கள்.
என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதி புறப்பட்டு ஓடும் ஓடும். அது அநேகரை தாகம் தீர்க்கும், ஆசீர்வதிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொள்வோம், மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தாழ்த்தி ஓ இயேசுவே, இந்த நாளில் நம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும், என்னுடைய வல்லமையை எனக்கு தாரும். அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடையாக என்ன இருக்குது? என்னுடைய பெருமை, என்னுடைய சுயநலம், என்னுடைய பாவம், அல்லது யாரையாவது நான் மன்னிக்க முடியாமல் என்னுடைய இருதயத்தில் இருக்கா, அல்லது வைராக்கியம் இருக்கா? இல்லை ஆண்டவரே, நான் சரண்டர் ஆகிறேன். யோவான்ஸ்தானை கொடுத்து நேத்தியம் முந்தானால கொடுத்தா டைல் டிவோஷனில் வாசித்தோம். யோவான்ஸ்தான் அவன் வயிற்றில் இருக்கும்போது, தாயின் வயிற்றில் இருக்கும்போது பரிசுத்தாவியால் நிரம்பினாங்கிற செய்தி. அதே போல் இந்த நாட்கள் ஏன் அநேகர் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளலை? சிறு குழந்தையை போல் மாறலை. அவங்க கபடுகாரலாக இருக்கிறாங்க. தாயின் வயிற்றுக்குள்ளார இருக்கிற 5 மாதத்து கருவோ 6 மாதத்து கருவோ ஏதாவது அதுக்கு நன்மத்தியமை தெரியுமா? அது பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்பட்டுதான். அதே போல் இந்த நாட்களில் யதார்த்த வழிகள் கபடற்றவளாக இருப்போம்மானா தேவனை தம்முடைய ஆவியை அனுப்பி, வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுப்பி இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். சொல்வார், நான் சொன்னேன், செய்வேன், செய்ய பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அப்போது பரிசுத்த ஆவியான வல்லமையினால தான் இந்த பூமியில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். நம்முடைய புத்திசாலித்தனத்தினாலேயோ அனுபவத்தினாலேயோ திறமையினாலேயோ ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நேற்று வரைக்கும் ஒரு பாவத்தை ஜெயிச்சிருப்போம், ஆனால் இன்றைக்கி பரிசுத்தோட உதவி தேவை. நேற்று வரைக்கும் எரிகோ பட்டணத்துக்கு போய் பெரிய பட்டணத்தை இஸ்ரேல் ஜனங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சிறிய பட்டணம், ஆயி பட்டணம், அவ்வளோதான். அந்த பட்டணத்துக்கு போகும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தோற்று போய் விழுந்து போய்விட்டார்கள். நேற்று எங்களுக்கு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தை வச்சு இன்றைக்கி வாழ்ந்துடலான்னு நினச்சாங்க. இன்றைக்கி முடியாது. நேற்று தேவனை சார்ந்து கொண்டாய், அவ்வளோ பெரிய பட்டணத்தை ஜெயிச்சாய். இன்றைக்கு சிண்டோண்டு பட்டணம், இதுக்கு உடைய சொந்த பலத்தினால இதை சாதிக்க முடியும்னு போனேன். நீ அங்கே மண்ணை நக்குன, மண்டியிட்ட, உங்களில் அநேக பேர் வெட்டு கொண்டு விழுந்தார்கள். ஏன்? உன் சுயபலத்தையும் சுய புத்தியும் சார்ந்து கொண்டிருக்கிறாய். நீ என்னை சார்ந்து கொள்ளும்போது, என்னுடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது ஜெயம் எடுக்கிறவனா இருப்பாய். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அநேக சமயம் ஏன் தோல்வி, மண்ணை ஏன் நக்கிறேன்? எனக்கு நேர்த்தி அனுபவம் இருக்குது, 10 வருஷம் அனுபவம் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய அனுபவம் எந்த செல்லுபடியும் ஆகாது. தேவனை சார்ந்து கொள்வதில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும், ஒவ்வொரு நாளும். அதனால் சிறிய பட்டணம், ஆயி பட்டணத்தில் தோற்று போய்விட்டார்கள். அவன் விழுவார், யோசுவார். ஏன் விழுந்து கிடக்கிற? எழுந்துரு, உன் காரியத்தை சரி பண்ணு, உன் வாழ்க்கையில் சரி பண்ணு, மனம் திரும்பு. உங்களுக்குள்ளே ஒருவன் இருக்கிறான், அங்கே ஒரு மாய்மலக்காரன் இருக்கான், நடிக்கிறவன் இருக்கான், வஞ்சகன் இருக்கான், ஏமாத்துக்கார ஆகான் அங்கே இருக்கிறான். அவனை சரி பண்ணு, அவனை கூட்டத்தை விட்டு அப்புறப்படுத்து, மறுபடியும் உன் வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். அதனால் நாட்களில் நம்ம தாழ்த்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை ஒவ்வொரு நாளும் நம்ம நாடுவோம், தேடுவோம். அவரே நம்மளை பலப்படுத்துகிறவர். இந்த கடைசி நாட்களில் மாம்சமாகிய யாவர் மேலும் தங்கு தடையின்றி, பாரபட்சமின்றி, சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும், வயதானவர்கள் வரைக்கும், வேலைக்காரன் வரைக்கும், வேலைக்காரிகள் வரைக்கும் எல்லார் மேலும் தம்முடைய வல்லமையை அனுப்புவதற்கு, ஊற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சில பேருடைய இருதயம் கடினமாக இருக்கிறது, அங்கே வஞ்சகம் இருக்கிறது, மாய்மாலம் இருக்கிறது, நடிப்பு இருக்கிறது, மனுஷனுடைய மகிமையை தேடுகிற சுபாவம் இருக்கிறது. அவர் தனக்குன்ற ஒரு லட்சியக்காரலாக இருக்கிறாங்க. தேவன் அவர்கள் மேல் தம்முடைய வல்லமையை, அபிஷேகத்தை ஊற்ற முடியல. நாம் சிறு குழந்தையை போல மாறிட்டோம்னா தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்புவார். நீங்களும் நானும் இயேசுக்கு ஜெயம் கொள்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வோம். பரிசுத்தனுடைய உதவி இல்லாமல் இந்த பூமியில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நம்முடைய முயற்சியெல்லாம் வீண். அதனால் பெரிய காரியத்தை சாதிக்கணுமா, பரிசுத்த ஆவியானவரை தேடுவோம். நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம். ரெண்டு மூன்று சகோதர சகோதரிகள் நாம் ஜெபிக்கலாம்.
அப்பா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை மையப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலனும் வல்லமை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. நானும் நாங்களும் அநேக சமயங்களில் உணர்ந்து போனவர்கள் ஆண்டவரே, நம்பிக்கையற்றவர்கள் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் தைரியம் கொண்டவர்களாக இம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தைரியப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை உயிர்ப்பியும், ஐக்கியத்தை உண்டு பண்ணும். இயேசுவே, உங்களுடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையில் மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.